இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். 1 கொரிந்தியர் 10:12. ஒரு போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு இராணுவ அதிகாரி தன் போர் வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நேரில் பார்வையிடச் சென்றிருந்தார். அவர் எதிராளிகளுக்கு எதிரான சுவர் போன்ற ஒரு இடத்தில் நின்று கொண்டு எதிரியின் படைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அந்த இராணுவத்தைச் சேர்ந்த சில உயர் அதிகாரிகள், இந்த இடத்தில் நீங்கள் குனிந்துதான் செல்ல வேண்டும், எதிரிகள் சுடுவார்கள் என்று எச்சரித்தனர். ஆனால் அவரோ, ஒரு யானையே நின்றாலும் அவ்வளவு தூரத்தில் இருந்து எதிரிகளுக்கு தெரியவே தெரியாது என்று கூறியவாறு பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அவர் அவ்வாறு சொல்லி முடிக்கவும் அவர் மேல் எதிரியின் ஒரு குண்டு பாய்ந்து அந்த இடத்திலேயே அவரது உயிரை இழக்க நேரிட்டது. எதிரியை குறித்து அத்தனை தவறாக அவர் எடை போட்டு விட்டார். அதனால் அவர் உயிருக்கே ஆபத்து நேரிட்டது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நீங்கள் எத்தனை ஆவிக்குரியவர்களாயிருந்தாலும் சரி, எத்தனை சோதனைகளை ஜெயித்தவர்களாயிருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று. சத்துருவுக்கு எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்வதில் மிகுந்த எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ட்ரெயினில் ஏறி காலை வரை தூங்கி பின் நம் இடத்திற்கு செல்லும் சொகுசான வாழ்க்கை அல்ல. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தேவன் தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை எதிராளியாயிருக்கிற பிசாசானவன் நன்கு அறிவான். தான் ஒரு விழுந்து போன தூதன் என்பதையும், பரலோகத்தில் தான் இழந்த இடத்தை கர்த்தருக்குள் ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவன் அறிவான். ஆகவே பரிசுத்தமாய் ஜீவிக்கிற எந்த ஒருவரையும் அவன் விட்டு வைக்க விரும்புவதில்லை. உலகம், மாமிசம், பிசாசு இதன் கீழ் அனைவரையும் சிக்க வைக்க அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு வகையில் சொல்ல போனால், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இவைகளை கவர்ச்சியாக்கி பரிசுத்தவான்களை இழுக்க பார்க்கிறான். அநேக பரிசுத்தவான்கள் கூட இவற்றிலே விழுந்து போனதுண்டு. தாவீது ராஜா கர்த்தரையே தஞ்சமாக கொண்டவர், கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தவர். ஆனால் இந்த பாவங்கள் ஒன்றில் விழுந்து போனார். நாம் சாத்தானின் தந்திரங்களை லேசாக நினைத்து அவன் என்ன செய்ய முடியும் என்று சாதாரணமாக நினைத்தால் விழுந்து போவோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் தன் அநியாயத்தில் சாவான் என வேதம் கூறுகிறது. நீதிமான் தன்னுடைய நீதியை நம்பி, நான் இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன், நான் இந்த ஒரு தவறை செய்வதனால் என்ன, கர்த்தர் அதை ஒன்று பெரிதாக நினைத்து கொள்ள மாட்டார் என்று தன் நீதியை நம்பி பாவம் செய்வானானால் கர்த்தர் திட்டவட்டமாக எச்சரிக்கிறார், அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை என்று. ஆகவே பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம், பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்தவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட நீதிமான்களாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. பிசாசானவன் அவர்களை வஞ்சித்து விடாதபடிக்கு, பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு தேவனீர் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. துணிகரமான பாவங்களுக்கு அப்பா, அந்தரங்க பாவங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீராக ராஜா. ஆண்டவரே எங்களை அழைத்தவரே பரிசுத்தம் உள்ளவர் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே பரிசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.